ஸ்டார்ட் பண்ணுங்க. வெல்கம் டு கிரிக்ஸ்பிரசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா T20 வேர்ல்ட் கப் இப்ப ரவுண்ட் சூப்பர் 8 போயிருக்காங்க. ஸோ வந்து அத பத்திலாம் பார்க்கலாம். குரூப் ஸ்டேஜஸ்ல எந்த டீம்ஸ் என்னென்ன மாரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அத பத்திலாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்களோட ஜெகதீஷ் அண்ட் என் கூட இருக்கிறது நான் உங்கள் ஹரி. ஸோ ஜெகதீஷ் சொன்ன மாரி T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு க இது ப ஒரு வீடியோ போட்டோம். ஸோ ஃபாலோட் பை இப்போ சூப்பர் 8 சூப்பர் 8 ஸ்டேஜஸ் போயிட்டுருக்கு. ஸோ அத பத்தி பார்க்கலாம். அதோட ஷெட்யூல், பொசிஷன் அ அப்புறம் அதுல ஒரு சில ஏரியாஸ் அதெல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெய்ட் அவே வீடியோக்குள்ள போயிரலாம் ஜெகதீஷ். எஸ். ஸோ அண்ட் வந்து பார்த்தோம்னா, ஸ்டார்ட் இப்ப ம். அ ஸ்டார்ட் பண்ணுங்க. அ இப்ப வந்து டீம் ஸ்டேஜஸ் குரூப் ஸ்டேஜஸ் வந்து பார்த்தோம்னா, எல்லா டீம்ஸுமே இந்த வருஷம் பட்டைய கிளப்பியிருக்காங்க. சொல்லப்போனா T20 வேர்ல்ட் கப் இந்த இயர் ஒரு கம்ப்ளீட்டா புதுசா தெரியுது. லைக் ஆமா, அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் இன் பண்ணி ஆடுறது பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஆமா. எக்ஸைட்மென்ட்டா இருந்துச்சு. ஆமா. கரெக்ட்டு. ஸோ எப்பயுமே அசோசியேட் நேஷன் டீம் மேட்சஸ் வந்து எப்படி போனா, ஒன் சைடடா இருக்கும். பட் இந்த வாட்டி ஒரு அப்செட் பார்த்தோம். ஃபாலோட் பை வேற என்ன பார்த்தோம்னா, ஈக்குவலா டஃப் குடுத்தாங்க. எல்லா அசோசியேட் நேஷன்ஸ் ஹேவ் எவால்வ்ட் மச் பெட்டர். 1, 2 டீம் ஸ்டில் தேர் பொசிஷன் வேர் questionable தான் நான் சொல்லுவேன். பட் தே ஹேவ் ஆல்சோ பிளேட் ப்ராப்பர் குவாலிஃபயர்ஸ் அண்ட் குவாலிஃபைட் ஃபார் திஸ் வேர்ல்டு கப்புங்கிறப்போ இட் வாஸ் குட். பார்க்கவே ஜிம்பாப்வே வந்து ஆஸ்திரேலியாவை அப்செட் பண்ணாங்க. எல்லாரும் ஃப்ளூக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஸ்ரீலங்காவே அடிச்சாங்க அவங்க கிரவுண்டுல. ஜஸ்ட் லைக் அது வந்து ஒரு பெரிய விஷயமா ஜிம்பாப்வே வந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் டிகேட்ஸ் வந்து பெருசா எஸ்டாப்ளிஷ்டான டீமா இல்ல. லைக் தே தே ஹேவ் மூவ் ஃப்ரம் எஸ்டாப்ளிஷ்டு டீம் டு அசோசியேட் நேஷன். சோ திருப்பி ம். இது வந்து அவங்களுக்கு ஒரு ரிவைவலா இருக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. விச் இஸ் குட். ஜிம்பாப்வே மாரியான டீம். ஏன்னா தோ தே வேரன்ட் அ குட் என்ன சொல்றது ஹியூமங்கஸ் டீம். தே ஹேட் சம் லெகசி இன் கிரிக்கெட் சர்க்கிள்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த லெகசி சிக்கந்தர் ராசா ரிட்டைன் பண்ணி கொடுத்தா இட் வில் பி லைக் ஹியூஜ் லிஃப்ட் ஃபார் தெம் கன்சிடரிங் நெக்ஸ்ட் ஓடிஐ வேர்ல்ட் கப் ஹேப்பனிங் அட் ஜிம்பாப்வே அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. எஸ். கண்டிப்பா. அண்ட் வந்து பார்த்தோம்னா, இப்ப உண்மையாவே சொல்லப்போனா ஜிம்பாப்வே வந்து முன்னாடி நான் கதையா கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்த்த லெஜெண்ட்ஸ் நெறைய பேர் கரெக்ட். சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி ஆண்டி ஃப்ளவர், பிரண்டன் டெய்லர்ன்னு ஒரு பிளேயர் நான் ஆமா, பார்க்கும்போது சின்ன பிரெண்டன் வயசுல டெய்லர். நல்லா அப்புறம் வந்து ஸ்டெப்பிங் எல்டன் சிக்கும்புரா, அண்ட் மசகட்ஸா. சாம் கர் சாம் கர்னோட அப்பா, அவரு ஆமா. நல்ல கிரிக்கெட்டர் தான். ஸோ இந்த மாரி நெறைய பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க. பட் இப்ப வந்து என்னன்னா, முன்னாடி நம்ம ரசான்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸா. இன்னைக்கு கதை வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. ஒரு ஜிம்பாப்வே டீம்ல இப்ப நம்ம இந்த த்ரூ அவுட் த டோர்னமென்ட் பார்க்க முடியுது. ஒரு 6லருந்து 8 பேர் ஸ்டெப் இன் பண்றாங்க. இது ஆமா. ஆக்சுவலி ஒரு லைக் யாருன்னா இந்த பெனட், பெர்ல், பிளெஸிங் முசர்பானி, சிக்கந்தர் ரசா அவங்க இந்த மாரி டாப் வந்து 4 பார்த்தா செட்டில்டு. அவங்க டாப் 4 ப்ராப்பர் ஒரு அ எல்லாருமே டெவலப்டு டீம் மாரி செட்டில்டு. பவுலிங்கும் முஸ்ரபானின்னு நெனைக்கிறேன் அவர் பேரு. எஸ் பிளெஸிங் முசர்பானி. ஆ லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ்ல 4த் பிளேஸோ ஏதோ இருக்காங்க. ஸோ எஸ் கண்டிப்பா. ப்ராப்பரா ஒரு டீம் ஒர்க் பண்ணி சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்டு. ஏன்னா அவங்க செமிஃபைனல் வந்தாலும் சர்ப்ரைஸ் ஆகல. ஏன்னா ப்ராப்பர் கிரிக்கெட் ஆடுறாங்க. அசோசியேட் கண்டிப்பா. நேஷன்ஸ் ஆடுற அந்த ஸ்டாண்டர்டு ஓட பெட்டரா இருக்கு. ஸோ அதே மாரி சூப்பர் 8 பத்தி ஜிம்பாப்வே பத்தி வி ஹேவ் டாக் மச் பெட்டர். பட் இப்ப சூப்பர் 8 பத்தி பேச வேண்டியது கொஞ்சம் இருக்கு. என்னன்னா, இந்த சூப்பர் 8 ஓட ப்ரீசீடிங் மெக்கானிசம் டு ஹேவ் டீம்ஸ் இன் சச் குரூப்ஸ் விச் இஸ் என்ன சொல்றது? ஐசிசி கிளைம்ஸ் தட் அது வந்து ப்ராப்பர் பிளானிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்காக நாங்க வந்து பெட்டர் பிளானிங்காக தான் அந்த மாரி பண்ணோங்கிற மாரி சொல்றாங்க. பட் அது வந்து ஒரு ரீசன்லெஸ்ஸா மாறிட்டு இருக்கு. த டீம் விச் பிளேட் வெல் டசன்ட் ஹேவ் எனி பிரிவிலேஜ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா விளையாடுற குரூப்ல பார்த்தோம்னா 4 டீம் இருக்கு. 4 டீம் இஸ் அன்பீட்டன் திஸ் வேர்ல்ட் கப். ஃபாலோட் பை அந்த குரூப் ஒய் சீடிங். அதுல பார்த்தோம்னா 4 டீம் இருக்கு. 4மே ஒரு மேட்ச் தோத்த டீம். ஸோ இட்ஸ் லைக் ஆ பெஸ்ட் வெர்சஸ் செகண்ட் பெஸ்ட் விளையாண்டு ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ் பெஸ்ட் வெர்சஸ்.
செகண்ட் பெஸ்ட் விளையாடுற மாரி இருக்கும். விச் இஸ் லைக் யூஸ்லெஸ். இப்ப டாப் டாப் பிளேஸ்ல ஒ சிட் அ உட்கார்ந்த டீமுக்கு என்ன பிரிவிலேஜ் இருக்கு? 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கான். அவனுக்கு வந்து இப்ப ஐபிஎல்லே நமக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு அது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் வர டீமுக்கு தே ஹேவ் ஒன் சான்ஸ். இதுல வந்து நாக் அவுட்ஸ்ல வந்து உனக்கு நமக்கு பிரிவிலேஜ் இல்லனாலும், தே ஷுட் அட்லீஸ்ட் ஹேவ் அன் அட்வான்டேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற டீம் ஷால் கம்பீட் வித் லீஸ்ட் பெஸ்ட் ஹூ ஹேவ் குவாலிஃபைட் இன்டு சூப்பர் 8 அந்த மாரி கொண்டு போலாம். ஸோ ஐ டோன்ட் நோ. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆ இதெல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. எஸ், கண்டிப்பா. அண்ட் வந்து பார்த்தோம்னா, இது நீங்க சொல்ற மாரி பண்ணா பேலன்ஸா இருக்கும். பட் வந்து பார்த்தா, ஸ்டார்ட்டிங்லயே இதான் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பார்த்தோம்னா, இப்ப இப்ப சில டீம்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்கிற மாரியும், சில டீம்ஸ்க்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிற மாரியும் நம்மனால கரெக்ட். பார்க்க முடியுது. இப்போ ஜிம்பாப்வே இப்போ ஜிம்பாப்வே வந்தனா இப்போ என்ன சொல்றது? முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டாங்க. இந்த இந்த டீம் தான் இங்க இங்க விளையாட போகுது. இந்த இந்த டீம் தான் இங்க விளையாட போகுது. இப்போ ஆஸ்திரேலியா எதிர்பார்த்து ஒண்ணு இருந்தாங்க. இப்போ ஜிம்பாப்வே வந்திருக்கு. அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு இதுல? இப்போ ஆமா. ஃபார் ஷூர் ஜிம்பாப்வே வந்து அந்த குரூப் ஒய்ல இருந்தாங்கன்னா, தே ஹேவ் அ அட்வான்டேஜ் டூ வின் அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 2 மேட்சஸ் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் நான் சொல்லுவேன். இப்போ இதுல அவங்களால ஜெயிக்க முடியுமா? ஸோ கண்டிப்பா. இந்த மாரி ஒய் இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஃபார்மேட் அகைன். எங்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் சூப்பர் 8 கொண்டு வந்தாங்க? ஸோ குரூப் முன்னாடி சூப்பர் 6 நடக்குமா? T20 வேர்ல்ட் கப்ல. எஸ். அப்படிதான் நினைக்கிறேன். சூப்பர் ஆ 6 தான். சூப்பர் சூப்பர் 6 தான் 6 பட் நடக்கும். அது ஏன்னா கன்சிடரிங் நம்பர் ஆஃப் டீம்ஸ். இப்போ 20 டீம் விளையாடுது. உங்களுக்கு 20 டீம் ஒரு நாளைக்கு 3 மேட்ச் நடக்குது. அதே ஒரு நாளைக்கு நீங்க 2 மேட்ச்சா மாத்திட்டு, ப்ராப்பர் குவார்ட்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல் ஒய் யூ கைஸ் ஆர் காம்ப்ளிகேட்டிங் த திங்ஸ்ங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் டாபிக்கா இருக்கு. ஃபாலோட் பை ஹோம் வென்யூ அட்வான்டேஜ். ஸோ இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் ஹாஸ்டிங் திஸ் வேர்ல்ட் கப். பட் அவங்க ஷெட்யூல் பார்த்தோம்னா, ஒரு டே மேட்ச் கூட இந்தியா இதுவரைக்கும் விளையாடல. ஸோ இஸ் இட் அ அட்வான்டேஜ் ஆர் வாட்? அது தெரியல. ஏன்னா வெயில்ல கஷ்டப்பட்டு ஆடுறான் எல்லா டீமும். அவங்கலாம் என்ன சொல்றது? லீஸ்ட் வெதர் கண்டிஷன்ஸ்ல இருந்து கனடா, யுஎஸ் ஆஸ்திரேலியா இவங்கலாம் லீஸ்ட் வெதர் கண்டிஷன்ஸ்ல இருந்து வந்து இங்க வெயில்ல ஆடிட்டு இருக்கான். ஆனா, இவனுங்க ஜாலியா 7 மணிக்கு வந்து மேட்ச் விளையாண்டோமா, முடிச்சோமா, போனோமான்ட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ இஃப் இட் மேக்ஸ் சென்ஸ். அப்படி பண்றீங்கன்னா, நீங்க ஒரு நாளைக்கு 2 மேட்ச் மட்டும் வைங்க. டே ஒ காலையில 3 மணிக்கு ஒரு மேட்ச், 7 மணிக்கு ஒரு மேட்ச் வைங்க. எதுக்கு காலைல 11 மணிக்கு ஒரு மேட்ச்? 11 மணிக்கு வந்து லீஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள டீம் மேட்சஸ் மேக்ஸிமம் நடக்குது. 1, 2 மேட்ச் ஆ நியூசிலாந்து அண்ட் ஒரு சில சவுத் ஆப்பிரிக்கா டீம் விளையாண்டு பார்த்தேன். பட் ஐ டிட் ஈவன் சா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா பிளேயிங் இன் 11 மேட்சஸ். விச் இஸ் லைக் ஆ என் என்ன கன்வே பண்ண வராங்க? லைக் யா ஹோ ஹோஸ்ட் பண்ற நேஷன்ஸ் நீங்க தான். யூ ஷால் ஹேவ் அட்வான்டேஜ். பட் அதுக்குன்னு இவ்வளோ அட்வான்டேஜ் எடுக்கணுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. கண்டிப்பா. ஆக்சுவலி இது வந்து இந்த டாபிக் உண்மைதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் ஃபுட்பால்ல FIFA வேர்ல்ட் கப் 2022 கத்தார்ல வந்து நடந்துச்சு. அதாவது கட்டார்ல நடந்த இந்த வேர்ல்ட் கப் தான் ஃபர்ஸ்ட் வின்டர் சீசன்ல நடக்கிற வேர்ல்ட் கப். ஆமா. எதனாலன்னா, கட்டார் டெம்பரேச்சர் வந்து வெதர் கூட இருக்கு. கண்டிஷன்ஸ். ஸோ அதனால அதனால வின்டர்ல வந்து பிளான் பண்ணாங்க. ஸோ இன்னொன்னு இது ஃபர்ஸ்ட் டைம். அது ம். இன்னொன்னு இன்னொன்னு இந்த வேர்ல்டு கப் சின்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் த வேர்ல்டு கப்னா 2014 பிரேசில்ல நடந்ததா? எஸ். பிரேசில். அப்போ வந்து பீக் சம்மர்ல நடந்தனால 3 பிரேக் குடுத்தான். 10 எஸ். ஆமா. 90 மினிட்ஸ் மேட்ச்ல 30 மினிட்ஸ் ஒன்ஸ் பிரேக் இருந்துச்சு. அந்த மாரி ஏதாச்சும் அட்லீஸ்ட் பண்ணலாம். ஏன்னா, இங்க நமக்கு இது நார்மல் டெம்பரேச்சர். ஸோ ஒரு வெஸ்டர்ன் பிளேயிங் நேஷன்ஸ் வந்து இவ்ளோ ஹாட் கண்டிஷன்ஸ்ல அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி, அவைலபிலிட்டி எல்லாம் குடுக்கணும். கேனடா டீம்ல இருந்து ஒருத்தன் பாவமா வீடியோ போட்டிருக்கான். என்னன்னா, நாங்க வந்து ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஸ்ரீலங்கா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க அடாப்ட் ஆகுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அவன் வந்து அங்க வந்து -40, 25, -30 டிகிரி செல்சியஸ்ல இருப்பான். இன்டோர்ல தான் அவன் விளையாடுவான். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம குடுக்கணும். அட்லீஸ்ட் யூ ஷால் ஹேவ் தேர் மேட்சஸ் இன் த ஈவ்னிங். உங்களுக்கு பிராட்காஸ்ட்டுக்காக ஒரே காரணத்துக்காக இந்த மாரி வெயிட்டேஜ் கம்மியா இருக்க மேட்ச்லாம் காலையில வச்சுட்டு, வெயிட்டேஜ் அதிகமா இருக்க மேட்ச்லாம் 7 மணிக்கு வைக்கிறதுல நோ பாயிண்ட் இன் கண்டக்டிங் த வேர்ல்டு கப். இதுக்கு நீங்க கண்டிப்பா. லீக் மே பிரீமியர் லீக்ஸே நடத்திட்டு போலாமே. எதுக்கு வேர்ல்டு கப்ன்னு நீங்க நடத்துறீங்கங்கிற மாரி தெரியல.
கண்டிப்பா. ஆக்சுவலி இந்த ஸ்டேஜஸ் வந்து கண்டிப்பா மாறணும். அதாவது கிரிக்கெட் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும் அப்படின்னா, ஸோ இந்த மாரி விஷயம்லாம் பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம வந்து கிரிக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்போர்ட் இருக்கு. நம்ம அத என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஆமா. ஃபுட்பால் நம்ம எடுத்துக்கோங்க. 100, 200 டீம்ஸ் இருக்குது. இப்ப நம்ம வேர்ல்டு கப் பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து இப்ப இருந்தத விட இப்ப 48 டீம்ஸ் வர்றாங்க. அண்ட் காம்படிஷன் ஹெவியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சொல்லணும்னா, இட்டாலி டீம் வேர்ல்ட் சாம்பியன். ஆனா, இட்டாலி இந்த வட்ட வேர்ல்டு கப்க்கு குவாலிஃபை ஆகல. இதுதான் அவங்களோட எப்படி சொல்றது? ஒரு வேர்ல்ட் சாம்பியன் தான் இருந்த டீமே, இட்டாலி வந்து 2020ல யூரோ வின் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஓகே. அவங்கனால குவாலிஃபை ஆக முடியல. சோ இந்த மாரி வந்து பார்த்தோம்னா ஃபார்மேட் கொண்டு போணும். அண்ட் இன்னொன்னு இந்த மாரி பண்ணா ஃபியூச்சர்ல பண்ணா பெஸ்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹாஸ்ட் பண்ற ரைட்ஸ அசோசியேட் நேஷன் யாருக்காச்சும் நீங்க ஆமாங்க. குடுத்தீங்கன்னா, அதுதான். அந்த கிரிக்கெட் அவங்களுக்கான டெவலப் ஃபண்ட்ஸ் ஆகும். அலோகேட் ஆகுதான்னே தெரியல. இப்போ அது என்ன இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஜிம்பாப்வே. ஏன் அப்படி எஸ். போறீங்க? இப்போ ஃபுல் ஃபிளெட்ஜ்டா யூரோப்ல அத்தன சின்ன கண்ட்ரீஸ் இருக்குங்க. அயர்லாந்து இருக்கு, நெதர்லாண்ட்ஸ் இருக்கு, ஸ்காட்லாந்து இருக்கு, இட்டலி இருக்கு. அத்தன இட்டாலி நேஷன்ஸ் இருக்கு. இருக்கு. லாஸ்ட் இயர் யுஎஸ்ல மட்டும் தான் நடந்துச்சு. ஒய் நாட் இட் ஷால் பி யுஎஸ்ஏ அண்ட் கனடா. சோ இந்த மாரி அவங்க ஏன் இது பண்ண மாட்றாங்க? ஒரு அதாவது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஐசிசி இஸ் பிகமிங் பிசிசிஐ. அகைன் ஆல்ரெடி இட் ஹாஸ் பிகம் பட் இப்போ வந்து டாமினன்ட்டா தெரியுது. இந்த ஒரு நிலைமை மாறணும்னு தான் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா. யூரோப்பியன் நேஷன்ஸ் நீங்க நல்லா பெட்டரா பண்ணலாம். யூரோப்பியன் நேஷன்ஸ் மட்டும் இல்ல. இப்ப நம்ம லாஸ்ட்டா ஒரு 4, 5 இயர்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டா, நமீபியா இருக்காங்க, ஸ்காட்லாந்து இருக்காங்க, ஆமா. நெதர்லாண்ட்ஸ் இருக்காங்க. இந்த வட்டம் பாருங்க, ஜிம்பாப்வே பெஸ்ட்டா பண்ணியிருக்காங்க. அடுத்து இட்டாலி பக்காவா பண்ணியிருக்காங்க. இந்த வட்டம் வந்து இட்டாலியும் நல்ல சூப்பரா இம்ப்ரசிவ் விளையாடுனாங்க பண்ண இந்த வாட்டி. ஸ்குவாட்ல இட்டாலி ஒண்ணு. ஆமா. அவங்களும் அதாவது நம்மளும் நம்ம ஒண்ணும் குறை ஃபார் சொல்ற எக்ஸாம்பிள் அளவுக்குலாம் விளையாடல. எஸ் தே பிளேட் மச் பெட்டர் கிரிக்கெட். எஸ் 2020 வேர்ல்ட் கப்ல இருந்தே நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. நெதர்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா வந்தாலே நெதர்லாந்து போட்டு சவுத் ஆப்பிரிக்காவ அடிச்சிருக்கான். அந்த மாரி கதை இருக்கு. ஆமா. ஸ்காட்லாந்து நல்லா இப்போ பண்ணியிருக்கான். இப்போ எஸ், இன்னொரு கேள்வி எனக்கு வருது. இந்த வருஷம் எஸ், இந்தியால நடக்குது. 7 மணிக்கு எஸ். இந்தியாவுக்கு மேட்ச் தர்றீங்க. போன வேர்ல்டு கப்ல யுஎஸ்ல அப்படியே சைக்கிள் ரிவர்ஸா இருக்கும். அப்ப இந்தியாவுக்கு 7 மணிக்கு இங்க மேட்ச் நடக்கிற மாரி அங்க ஷெட்யூல் தர்றான். அப்ப நீங்க வெயில்ல விளையாடுவீங்களா? எனக்கு அந்த கேள்வி வருது. இப்ப விளையாட கம்ப்ளீட்டா விட்டீங்க. வந்து ஆனா அப்ப நீங்க விளையாடுவீங்களா? என்ன சொல்றது? இந்த வேர்ல்டு கப்க்கான மரியாதையே போயிட்டு இருக்கு இங்க. அதே கிரிக்கெட் மாரி இஸ் டையிங். அதுதான் உண்மை. நமக்கு வந்து ஆமா. பார்த்தோம்னா, முன்னாடி நம்ம சின்ன வயசுல பார்த்த கிரிக்கெட்டே வேற. இப்ப முன்னாடி சின்ன வயசுல பார்த்த கிரிக்கெட்ல கம்ப்ளீட்டா ஒரு 8, 9 டீம் இருப்பாங்க. எல்லா டீமும் ஃபுல்லா லெஜண்ட்ஸா இருப்பாங்க. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வந்து கடப்பாரையா இருக்கும். ஒரு ஸ்ரீலங்கா ஆமா. கடப்பாரையா இருக்கும். பாகிஸ்தான் கடப்பாரையா இருக்கும். நியூசிலாந்து கடப்பாரையா இருக்கும். எல்லாமே நம்ம நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிரிக்கெட் இன்னைக்கு தான் பார்க்கிறோம். நாங்க வந்து இப்போ ஒரு லாஸ்ட் 5 வருஷம், 6 வருஷம் தான் பார்க்கிறோம்னா, நீங்க பார்க்கிற ரியல் கிரிக்கெட்ஸ விட கிரிக்கெட்டே நாங்க கிடையாது. பார்த்தது அதிகம். ஆ. ஆமா. நாங்க இந்த பார்த்தது கிரிக்கெட்லாம் அதிகம். நாங்கலாம் காலைல 5 மணி, 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு பார்த்துருக்கோம். இல்லங்க. அந்த சே கிரிக்கெட்டோட சேப்பாக்ல இங்க வைப்ஸ் வேற. இங்க சென்னையில ஒண்ணும் இல்ல. இது எந்த அளவுக்கு மணி மைண்டடா மாறி இருக்குங்கிற ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். சேப்பாக்ல இங்க ஒரு ம், 7 5ஓ 7 மேட்சோ நடக்குது. அதுல ம், ஒண்ணே ஒண்ணு சூப்பர் 8 இந்தியா விளையாடுது. ஓகேங்களா? ம், மத்த எல்லா மேட்சுக்கும் டிக்கெட் ஸ்டார்ட்டிங் பிரைஸ் ₹250 ம், விச் இஸ் ஓப்பன் டூ பப்ளிக் ஆல்வேஸ். அதாவது முந்தா ம், நேத்து வரைக்கும் மேட்ச் நடந்திருக்கு. அப்போ கூட ஈவினிங் 7 மணிக்கு மேட்ச்னா என்னால 6 மணிக்கு வரைக்கும் டிக்கெட் ஓப்பன்ல இருந்துச்சு. டிக்கெட் புக் பண்ணி போக முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் இந்தியா மேட்ச்க்கு டிமாண்ட் அதிகம் இருக்கும். அந்த ₹250 டைம்ஸ் 10ல பேஸ் பிரைஸ் செட் பண்ணியிருக்கான் சூப்பர் 8க்கு. இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்க்கு ஸ்டார்ட்டிங் பிரைஸ் இஸ் 2500. அது கரெக்ட்டா ரிலீஸ் பண்றானா? இல்ல. எல்லாமே ஸ்பான்சர்டு. எல்லாம் பிளாக்ல. நான் ஐ ஜஸ்ட் ட்ரைடு. சென்னையில இருக்கனால நான் ட்ரை பண்ணேன். கிடைக்கல. அதாவது 2 ஃபேஸா ரிலீஸ் பண்ணியிருக்கான். 2 ஃபேஸே கிடைக்கல. இன்னும் 3 ஃபேஸ் வந்து கமிங் சூன்னு போட்டிருக்கான். ஆனா அது ஸ்டார்ட்டிங் பிரைஸ் 7500 போட்டிருக்கான். ஏன்னா இந்த அளவுக்கு மணி மைண்டட் அதாவது சிஎஸ்கே மேட்ச் தான் கிடைக்கலன்னு பார்த்தா, இந்தியா மேட்சுக்கும் மணி மைண்டடா இருக்கீங்க. என் கிரிக்கெட்டிங் உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்கலையா? அவ்ளோ ஸ்பான்சர் இருக்கு. அவ்ளோ இது கிடைக்குது. அப்புறம் ஏன் யூ கைஸ் ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் பெர்சன் ஹூ என்ஜாய்ஸ் கிரிக்கெட் ஓவர் மனி. எனக்கு அதான் எஸ். புரியல. அ கிரிக்கெட்க்கான வேல்யூ, ரெஸ்பெக்ட் எல்லாமே போச்சு. இப்ப எல்லாம் சி சென்னையில எல்லாம் நாலேட்ஜபிள் கிரிக்கெட் க்ரவுட் வந்து பாக்குது. ஐ அக்செப்ட் தட். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறாங்க. ஆனா பாதி பேரு ஐபிஎல்லுக்கு மெயின் மேட்சஸ் கிடைக்கல. இதாச்சும் போய் பார்க்கலாமேன்னு தான் பார்க்குறாங்களே தவிர, கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா, கண்டிப்பா. என்ன சொல்றது? அவனுக்கு தேவை அது. அந்த தேவைய கூட நீ தர ரெடியா இல்லன்னா, நீ என்ன என்ன அடுத்து ஐபிஎல் ஆரம்பிக்கும். ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு எல்லா மேட்சும் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏ ஃபுல்லா மனி மைண்டடா தான் மாறிட்டு இருக்கு.
கண்டிப்பா. உண்மையாவே கிரிக்கெட் இஸ் டையிங் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஆமா. இப்போ இப்பயே எனக்கு இந்த பிரீமியர் லீக் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லயும் பிரீமியர் லீக் வந்துச்சு. இப்போதைக்கு யூரோப்பியன் பிரீமியர் லீக் வரப்போது. ஸோ உனக்கு வந்து முன்னாடிலாம் ஓடிஐ ஃபார்மேட்டே டெஸ்ட்டே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஓடிஐ ஃபார்மேட்டே அழிஞ்சிருச்சு. ஓடிஐ சீரிஸ்லாம் முன்னாடிலாம் என்ன நடக்கும்? 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நடக்கும். இப்போ வந்து இந்தியாக்கு கண்டிப்பா. இந்தியாக்கு வந்து 1 வருஷம் இல்லப்பா பிளாங்க் 7, 8 விண்டோவே சீரிஸ் இல்ல. ஆடும். எல்லா நாளும் மேட்ச் நடந்துன்னே இருக்கு இந்தியாக்கு. 2013லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. 7 மேட்ச் சீரிஸ் இ நடக்கும். இந் ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா. இந்தியா வர்சஸ் பவுல் பின்னஸ் ஆஸ்திரேலியா. சம்பவம் தி பண்ணியிருப்பான். பெஸ்ட் ஓடிஐ சீரிஸ்னா நான் அதான் சொல்லுவேன். எல் விராட் நல்லா பண்ணியிருப்பான். ஓடிஐ ரோஹித் நல்லா பண்ணியிருப்பான். ஓடிஐல தோனி இருக்கு பண்ணியிருப்பான். ஓடிஐல இருக்கிற பெஸ்ட் மேட்சஸ் வேணும்னா நான் அந்த சீரிஸ் தான் சொல்லுவேன். தான். அல்டிமேட் அப்புறம் இன்னொன்னு சுவாரஸ்யமா ஒண்ணு நடக்கும். இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா ட்ரை சீரிஸ். அதெல்லாம் எஸ் எங்க 2011 போச்சு? எங்க போச்சு? என்ன 2011 ஆச்சுன்னே தெரியல. லாஸ்ட்ல நடக்கும் டிசம்பர்ல. அ விராட் கோலி, ரெய்னாவும் ஒரு அக்ஸலரேஷன் பண்ணுவாங்க. விராட் 87 கோலி ரன்னுக்கு எல்லாம் நெட்டு. பண்ணாத ஆ சம்பவமா அந்த சீரிஸ்ல. அதெல்லாம் மலிங்காவ அதெல்லாம் போட்டு லிட்டரலா டெமாலிஷ் இப்ப பண்ணி இருக்கிற போனஸ் இப்ப இருக்கிற பாயிண்ட்லாம் வந்து இப்ப இருக்கிற லாக்டவுன் கிட்ஸ்க்குலாம் அது தெரியாது. என்ன விராட் கோலி அந்த மாரி ஒரு மேட்ச் ஆடுனானான்னு கேட்பானுங்க. ஏன்னா இப்ப விராட் இருக்கிற ரெய்னா வந்திருப்பான். ஃபேன் இதுல 90% வந்து விராட் கோலி இது ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஐபிஎல் இப்ப நடக்கிற கிரிக்கெட் தாண்டி அதெல்லாம் தெரியாது. அ அந்த கிரிக்கெட்கான லெகசி அழிஞ்சிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் என்ன கண்டிப்பா. பண்றாங்கன்னு. ஆனா இந்த வேர்ல்டு கப் அதுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்த குடுக்குற மாரி டீம்ஸ் அசோசியேட் நேஷன்ஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கும்போது, வெஸ்ட் இண்டீஸ் நாங்க ஓஜி கடப்பாரீஸ்ன்னு வந்துருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்றேன். வெஸ்ட் இண்டீஸ் ஆர் த ஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து இந்த வாட்ட கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே ஆமா, இருக்குது. இது ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்குது. ஓகே. அவங்க இந்த டீம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கும்போது, திரும்பவும் நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆமா. அண்ட் ஒரு சில விஷயத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணா இன்னமும் கிரிக்கெட் டேமேஜ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்சைஸ் லீக்ஸ்னா ஒரு 3 லீக் ஆர் 2 லீக் தான் ஒரு பிளேயர் வந்து பிரான்சைஸ் கிரிக்கெட்ல ஆடணும். அப்படி ஒரு ரூல் வந்தா அந்த பெஸ்ட்டா மாரி இருக்கலாம். ரூல்லாம் வேணாம். ம். எஸ். என்ன சொல்றது? 3 இயர்ஸ் ஒன்ஸ், 2 இயர்ஸ் ஒன்ஸ் வேர்ல்டு கப் மாரி நடத்து. எதுக்கு நீ எல்லா வருஷமும் நடத்துற? ஒண்ணு எஸ் அந்த மாரி கூட ஆ பண்ணலாம். பெஸ்ட் இது. ஒண்ணு இது ஆக்சுவலி இப்போ ஃபுட்பால்ல இந்த ஃபார்மேட் தான் நடக்குது. இப்போ அ ஐ ஐபிஎல் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்தியன் பிளேயர்ஸ் கேனாட் பிளே அதர் லீக்ஸ் டியூ டூ எஸ். த எக்ஸ்பிளிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஐபிஎல்க்கான எக்ஸ்பிளிசிட்டி கம்மியாயிரும்னு சொல்லல. அப்புறம் ஏன் ஐபிஎல் வருஷம் வருஷம் நடத்துற? சேஞ்ச் இட் டூ 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ஒன்ஸ். அண்ட் இப்ப நீங்க 2 டேஸ் முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? பிக் பாஸ் லீக் வந்து பார்த்தோம்னா, டிஎன்சிஏட்ட வந்து அதுக்கும் முடியாதுன்னு அப்ரூவ் சொல்லிட்டானுங்க. பண்ணிட்டாங்க. பிசிசிஐ முடியாதுன்னு ஹஸ் சொல்ட்டாங்க. டிக்ளைன் தட் பிசிசிஐ ஆஃபர். வந்து சொல்ட்டாங்க. ஏன்டா? பண்ணக்கூடாது. என்னடா ஆமா. நடக்குது? அவன் ரெகக்னைஸ் பண்ணி வரான். இதே ஆ ப ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் வந்து கிரிக்கெட் சிஏ வந்து பிசிசிஐட்ட நாங்க அகமதாபாத்ல நடத்துறோம்னா, கண்ண மூடிட்டு நடத்துன்னு இருப்பான். ஏன்னா, அங்க தான் உனக்கு 1,20,000 கெப்பாசிட்டி இருக்கு. வரும். அவன் நான் அங்க நடத்துறதுக்கு எம்சிஜிலயே நடத்திட்டு போயிருவேன்டா அப்படின்ட்டு போயிடுவான். அதாவது கிரிக்கெட்டுக்கான ரெஸ்பெக்ட்டே ஃபுல்லா போயிருச்சு. ஃபுல்லா எஸ். மனி மைண்டட், மார்க்கெட் மைண்டட். அந்த மனி அந்த மனி மார்க்கெட் மைண்டட் நெறைய அசோசியேட் நேஷன்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கான ஐசிசி ஃபண்டிங் வந்து சேரவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ இவ்ளோ மனி மைண்டட், இவ்ளோ மனி எங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க? என்ன பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றாங்கங்கிற ஒரு பெரிய இது வந்து பொலிட்டிக்கலா போகுது. நம்ம எங்க ஆரம்பிச்சா எங்க போகுது? எஸ். கண்டிப்பா. கிரிக்கெட் வந்து இன்னும் டெவலப் ஆகணும்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் அதர் அசோசியேட் நேஷன்ஸ் வந்து இப்ப லைக் ஆப்பிரிக்கால பார்த்தோம்னா, நமீபியா, உகாண்டா லாஸ்ட் சீசன் வந்திருந்தாங்க. ஆமா. அண்ட் ஜிம்பாப்வே இந்த மாரி வந்து யூரோப்ல போனா யூரோப்ல நெறைய கண்ட்ரீஸ் இருக்கு. எனக்கு இட்டாலி வந்து ஸ்டெப்பிங் அப். என்னன்னா, நீ நீ யூரோப்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். சூப்பர் 8 டீம் 8 டீம் இருக்கு. ஒரு 6 அசோசியேட் டீமா நச்சுன்னு டெவலப் பண்ணு. எஸ். அங்க அங்க வந்து என்ன சொல்றது? ஆ ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அவ்ளோ டேலண்ட் இருக்கு. ஆனா உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. ஒரு ஸ்டேடியம் கூட இல்ல. அட்லீஸ்ட் ஸ்டேடியம் இல்லாட்டி நீ நீ இந்தியா வந்து பெருமையா நாங்க ஹாஸ்ட் பண்ண வைக்கிறோம். எங்க கூட வந்து ஆடுங்கிறான். இந்தியா கூட ஆடுனா அவன் ஜெயிப்பானா? அவனுக்கான இது குடு. ஆப்கானிஸ்தான் நீ ஒரு சீரிஸ் ஹோஸ்ட் பண்ணிக்கோ. உனக்கு அகைன்ஸ்ட்டா ஒரு யுஏஇயோ, ஒமானோ, இட்டாலியோ வந்து விளையாடு. அப்படின்னு சொன்னா, தேர் ஹி கெட்ஸ் அ சான்ஸ் டூ எக்ஸெல். அந்த நேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ வந்து இந்தியால ஹோஸ்ட் பண்ணிக்கோ. இந்தியா ஹோம் கிரவுண்டா யூஸ் பண்ணிக்கோ. ஆனா நீ இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட்டா தான் ஆடணும். என்ன ரூல்ரா இது? அப்படி அதுக்கும் ஆப்கானிஸ்தான் வந்தாங்க. ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்தாங்க. ஒரு டே நைட் டெஸ்ட். 2டே நாள்ல முடிஞ்சது அது. கண்டிப்பா.
அண்ட் வந்து பார்த்தா ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு ஒரு ஸ்டெப் அஹெடா போயிட்டாங்கன்னு தான் தோணுது. இப்ப இது முன்னாடி பார்த்த ஆப்கானிஸ்தானே கிடையாது. அப் இப்ப ஆஸ்திரேலியாவே ஆல்மோஸ்ட் போன வருஷம் இல்ல செஞ்சிருப்பாங்க மேட்ச் எனக்கு வந்து. என்னன்னா அவங்க ஒரு ஸ்டெப் ஆமா, அஹெடா போயிட்டாங்க. அதுக்கு மேல போக ஆமா. விடமாட்டேங்கிறாங்களோ! அப்படின்னு அது தோணுது. எஸ். இன்னொன்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் இந்த வட்ட T20 வேர்ல்ட் கப்ல நான் மேஜர் டிசப்பாயின்ட்மென்ட். நூர் அகமதுக்கு சேப்பாக் ஹோம் கிரவுண்டு. ஆனா நூர் அகமத பெஞ்ச் பண்ணி எனக்கு இது என்ன ஸ்ட்ராட்டஜி? சுத்தமா புரியல எனக்கு. அதாவது இன்னும் எதுக்கு புரியல. நான் தான் லெக் ஸ்பின்னர் இருக்கேனே, நான் ஸ்பின்னிங் நான் போடுறேனே, நான் இருக்கும்போது எதுக்கு நான் சின்னவன விடணும் அப்டின்ட்டு சொல்ட்டு அது கூட விடு. கண்ட்ரோல் பண்ணி விடுறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆ. ப்ராப்பரா தோத்தாங்க. சென்னையில. சூப்பர் ம். ஓவர் ஒரு 2 ஆமா. சூப்பர் ஓவர் நடந்துச்சுல்ல. ஆ. எஸ், முகமது எஸ். நபி வரான் சூப்பர் ஓவர்ல. அங்க இன்ஃபார்ம் குர்பாஸ் வராம இன்ஃபார்ம் கண்டிப்பா அந்த 6 பால் குர்பாஸ் பிடிச்சிருந்தா ஆப்கானிஸ்தான் அந்த மேட்ச் வின் ஆயிருப்பாங்க. கொஞ்சம் இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கம்பேர்ட் டூ 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல போனட்டும் ஒரு நல்ல ஒரு இந்த ஆப்கானிஸ்தான் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆமா. அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ரொம்ப சின்ன மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ வந்து பார்த்தோம்னா, பண்ணனால தான் தோத்துருக்காங்க. இல்லன்னா அது ஜெயிச்சிருப்பாங்க. 2 மேட்சும் 2 செக்யூரா மேட்ச் கையில ஜெயிச்சிருப்பாங்க. 2 மேட்ச்சுமே விட்டாங்க. எஸ். ஆமா. சோ அண்ட் வந்து நம்ம லீக் மேட்சஸ்ல பார்த்தோம்னா, நம்ம இப்ப இந்த இந்தியா மேட்சஸ் நான் இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் பத்தி ஏதாச்சும் தாட்ஸ் இருக்கா? பாகிஸ்தான் ரீமேட்ச் கேட்டாங்களாமே. ரீபேட்ச் கேட்கல. அவங்க ஸ்ரீலங்கா போர்டு கிட்ட போயிட்டு இல்ல, இல்ல. உங்க நாள் தான் நாங்க ஆ. பாகிஸ்தான் ரீமேட்ச் கேட்டிருக்காங்க. ஓ! ரீமேட்ச் வேற கேட்டிருக்காங்களா? பாருங்களேன், நம்ம எப்படி சொல்றது? ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம்னு இந்த விஷயத்துல சொல்லலாம். அதாவது நாங்க ஆடவே மாட்டோம்டா இந்தியா கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐசிசி ஒரு ரூல் எடுத்துட்டு வந்தான். நீ மட்டும் ஆடாம போ. உனக்கு ரெவென்யூ கட் பண்ணுவோம். உனக்கு வர்ற பிளேயர்ஸ கட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோனே, ஆமா. அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்தியா கூட ஆடுறோம்னு சொன்னானுங்க. ஆடிட்டு அவுட் ஆயிட்டாங்க. மறுபடியும் இப்ப ரீமேட்ச் வேணும்னு கேட்கறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து பார்த்தோம்னா, இந்த மோயின் சஃப்கி இந்த தெரியுமா? அந்த ஏசியா கப்ப கூட தூக்கிட்டு போயிட்டாப்டில்ல. இந்தியா ஆமா. ஜெயிச்சதுக்கு அவங்க தூக்கிட்டு போயிட்டாப்புல. அவரு வந்து ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி வந்து பார்த்தோம்னா, இங்க நாங்க வந்து வின் பண்ணியிருக்க வேண்டியது. இந்த மாரி ஒரு ஷெட்யூல் இப்படி வந்து மேட்ச வந்து இப்படி போட்டு விட்டீங்க. நீ வேற என்ன அப்படின்ட்டு வந்து ஷெட்யூல் வேணும் பார்த்தீங்கன்னா உனக்கு? எனக்கு எனக்கு சுத்தமா புரியல. இத்தனைக்கு டார்கெட் நெனச்சத விட அவங்க ஒரு 200, 180 வரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அபிஷேக் சர்மாவ தூக்குனாங்க. எல்லாமே கரெக்ட்டா பண்ணுச்சு. அதாவது இந்த வேலாயுதம் படத்துல வந்து டைமண்ட திருட போவாங்க. நான் வந்து வண்டி கிட்ட நிப்பேன். நான் வந்து இது டைமண்ட் யார் திருடுவாங்க? அத மறந்துட்டேங்கிற மாரி பேட்டிங் எவனுமே பண்ணல. இதுல வந்து எவனோ ஒருத்தன் ஏசியா கப்ல வந்து பும்ரா ஒரு பால் 6 அடிச்சுட்டு டாக்குமெண்ட்ரி வேற விட்டுருக்கான். ஏன்டா ஒரு பால் 6 அடிச்சுட்டு நீ டாக்குமெண்ட்ரி விடுவியாடா நீ? யார்றா நீ? அது டாக்குமெண்ட் ஆமா. ஹர்திக் பாண்டியா விக்கெட் பாத்தியா? நோ லுக் விக்கெட். நோ லுக் ஷாட் ஆ பாத்தியா? நோ லுக் விக்கெட் அவ்வளவு கான்பிடென்ட்டா போடுறான். ஆமா. இதே அவங்க விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா, அப்படி இப்படி பண்ணியிருப்பாங்க. புஷ்பா படம் பார்த்துட்டு வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க. கடைசியில நோ பால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆமா, இன்னொன்னு பாத்தியா? ஆமா. பாபர் அசாம் வந்து இந்தியன் ஸ்பைன்னு ஓட்டிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இவரு இந்த பாபர் அசாமியும் அதேதான் சொல்லிட்டு இருக்காப்டி. அஹ்? துரந்தர் சாங் வேற போட்டுட்டு இருக்காங்க அதான் நம்ம நாட்டுல. பாபர் அசாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. துரந்தர் ஒரிஜினல் துரந்தர் என் தலைவன் பாபர் அசாம் தான். ஐயோ! உண்மையாவேங்க. பாபர் அசாம்னா என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. எனக்கு சீரியஸா தெரியல. எல்லாருமே கிங் கிங் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கண்ட்ரில என்னன்னா பட் பாபர் ஸ்ட்ரைக் அசாம் வந்து ரேட் பிபிஎல்ல விளையாட விட்டாங்க. அங்கேயும் ஒண்ணும் புடுங்கல. அப்புறம் என்ன இதுல ஆமா. தலைவர் ஸ்மித் ஸ்ட்ரைக்கு தரலான்ட்டு கோவம் வேற படுவாரு. அ. பாபர் அசம் பேரு எனக்கு எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னு, இந்த ஐசோ ஸ்பீட தான் முதல்ல போய் அடிக்கணும். அவன் தான் விராட் கோலின்னோனே ஆப்போசிட்ல பாபர் அசம் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரு பூரா பொருளிய கழட்டி விட்டான். இவங்களும் அதுதான் ரைட்டு அவன் அவன் எடுக்கிற முடிவு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. என்னமோ சோ என்ன இந்த டாபிக் நம்ம என்ன சொல்லி முடியலாம்னா, கிரிக்கெட் ஷுட் பி கிரிக்கெட் ஆ ம், ஆ எக்ஸ்க்ளூடிங் என்ன சொல்றது? பியாண்ட் பாலிடிக்ஸ். கிரிக்கெட்ட கிரிக்கெட்டா ம். பாருங்க. பாலிடிக்ஸா பார்க்காதீங்க. ஜியோ பாலிடிக்ஸ இன்வால்வ் பண்ணாதீங்க. மனி மைண்டடா இருக்காதீங்க. கிரிக்கெட்ட கிரிக்கெட்டா பாருங்க. சேவ் திஸ் குட் ஜென்டில்மென்ஸ் கேம். கண்டிப்பா. இன்னும் யூரோப்பியன் கன்ட்ரீஸ்ல இன்னும் டெவலப்மெண்ட் ஆச்சு. நம்ம அதாவது ஃபுட்பால் 100 இயர்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு கிரிக்கெட்ட கம்பேர் பண்ணும்போது. ஆமா. நம்மமும் அந்த லெவலுக்கு வரணும்னா, நம்மமும் அந்த லெவலுக்கு டெவலப்மெண்ட் பண்ணணும். அசோசியேட் நேஷன்ஸ்க்கு நெறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அசோசியேட் நேஷன்ஸ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். பிரான்சைஸ் லீக்ஸ்ல அசோசியேட் பிளேயர்ஸ் ஆட ஆனா ஆரம்பிச்சாங்கன்னா, இன்னமும் டெவலப்மெண்ட் ஒரு ஆகும். சூப்பர் எஸ். ரூல் கொண்டு வரலாங்க. இந்த எல்லா பிரீமியர் லீக் ஆடுறாங்கல்ல.
ஈச் டீம் ஷுட் இந்த ஹேவ் ஒன் அசோசியேட் அசோசியேட் பிளேயர் கோட்டா. எஸ். அப்படி போட்டா கண்டிப்பா. இன்னும் எவ்வளோ டேலண்ட் எக்ஸ்போஸ் ஆகும். எஸ். கண்டிப்பா நல்லா இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம். அந்த மாரிலாம் பண்ணாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாவே இருக்கும். ஆமா. நெறைய இதோட இட்டாலி கேம் ரொம்பவே இம்ப்ரசிவா இருந்துச்சு. அதே மாரி நெதர்லாண்ட் ஒண்ணும் கேமும் இல்ல. இம்ப்ரசிவா இப்ப இருந்துச்சு. ஜிம்பாப்வேல எல்லாமே ஜிம்பாப்வேல முஸ்ரபானி வந்து நல்லா போட்டிருக்காரு. சோ இப்ப இதே ஐபிஎல் ஆக்ஷன் இப்ப நடந்தா மினிமம் 15 கோடிக்கு போவானா? 5 கோடி சொல்ல முடியாது. பட் 5க்கு மேல கன்ஃபார்ம். 5 டூ 10 கன்ஃபார்ம் மினிமம் சீசன். 10 ஆச்சு. 10 crore கேரண்டியா போவான்ல. ஏன் வொர்த் கிடையாது? ஏன்னா ஹைட் இருக்கு. எக்ஸ்பெக்ட் அ பண்ற பால் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது. அதுவும் கண்டிஷன்ஸ்லயே பண்ணியிருக்காப்படி. ஏசியன் கண்டிஷன்ஸ்ல பெட்டரா அதான். பண்ணியிருக்கும்போது அண்ட் லாஸ்ட் சீசன் பிளெஸிங் முசர்பானி ஐ திங்க் ஆர்சிபில பேக்கப்க்கு எடுத்தாங்க. ஆமா, யூஸ் பண்ணல. ஆமா. பட் பேக்கப்க்கு எடுத்து வச்சிருந்தாங்க. கரெக்ட். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தோம்னா, நம்ம அசோசியேட் டீம்ஸ் டெவலப் பண்ணாங்கன்னா, இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பீக்கா போகும் கிரிக்கெட் இன்னும். அது கரெக்ட். நம்ம இப்போதைக்கு கண்டிப்பா பார்க்க முடியாது. ஆனா, இதே கொஞ்சம் டெவலப்மென்ட் இந்த இப்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இப்ப சொன்ன மாரி ஃபாலோ பண்ணாங்க. மேபி ஒரு 30, இல்ல 40 இயர்ஸ்ல இத அட்வான்ஸ் பண்றாங்க. இப்போ ஃபுட்பால் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, இந்தியா வந்து FIFAல ஃபார் பிஹைண்ட். பட் கிரிக்கெட்ல தி பெஸ்ட் டீம் ஆன் பேப்பர் டுடே. அது வந்து தோ நெறைய ஆர்குமென்ட்ஸ் இருந்தாலும், ஐ அக்ரி தட் இந்தியா இஸ் த பெஸ்ட் டீம் டுடே. இன் எஸ். மை ஒப்பீனியன். கண்டிப்பா. அண்ட் வித் தட் யூ ஹேவ் ஒன் ஆஃப் த ஹியூஜ் ரெவென்யூ அண்ட் மனி உங்க எஸ். போர்ட்ல. ஒய் கான்ட் யூ எஸ். இன்வெஸ்ட் இட் ப்ராப்பர்லி? நீ வந்து 100% இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஒரு 20, 30% ப்ராப்பரா இந்த மாரி கிரிக்கெட்ட டெவலப் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ ஒரு மேட்ச்ல பார்த்து வர ரெவென்யூவோட உனக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணி கேம டெவலப் பண்றது பெரிய விஷயமா? இல்ல அந்த மேட்ச்ல 200 ரூ. 250 விக்கிற டிக்கெட்ட ரூ. 2500 வித்து அந்த காசு பார்க்கிறல்ல. அது எதுக்கு எதுக்காக அந்த காசு பார்க்குற? அட்லீஸ்ட் ஒரு டெவலப் டெவலப் பண்ணலாம்ல. ஸ்டேடியம் மட்டும் ஒவ்வொரு ஊருக்கு கட்டி வச்சுட்டா போதுமா? இப்போ வாரணாசில வந்து சிவனோட சூலாயுதம்லாம் வச்சு ஒரு ஸ்டேடியம் கட்டிட்டு இருக்கானுங்க. அடுத்து என்ன ஆகும்? ம். ஒரு இப்போ வந்து ஆல்ரெடி பெங்களூரு இந்த மாரி ஒரு மேஜர் சிட்டீஸ்ல நடக்கிற மேட்ச் கம்மியாயிருச்சு. இப்போ அடுத்து சென்னைன்னு கை வைப்ப. எல்லா மேட்சும் அங்க போயிரும். அஹ்மதாபாத்து, மும்பை, அப்புறம் வாரணாசி போயிரும். அப்புறம் இங்கிட்டு இருக்கிற ஸ்டேடியம்லாம் என்ன சும்மா இருக்கிறதா? ஸோ அந்த ஸோ நீ நீ அத கட்டுறது அந்த ஸ்டேடியம் கட்டுறதுக்கான ஃபண்டை ஒய் கான்ட் யூ யுட்டிலைஸ் இட் ஃபார் டெவலப்பிங் த கிரிக்கெட் பை ஃபண்டிங் த அசோசியேட் நேஷன்ஸ்? கண்டிப்பா. இந்த மாரி கொஞ்சம் மாடலே மாறணும். FIFA மாரி ஐசிசி மாடல்ஸ் மாறுனா தான் பெட்டரா இருக்கும். அண்ட் FIFAவையே வந்து ஃபுட்பால் ஃபேன்ஸ் நல்லா அடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா, ஆமா. அவங்க இப்ப இப்போ அதிலயே அவ்ளோ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடிக்ஸ் இந்த இருக்கு. இந்த வருஷம் இல்ல நல்லாவே இருக்கு. இந்த வருஷம் வேர்ல்டு கப் எக்ஸாம்பிள்க்கு இந்த FIFA கிளப் வேர்ல்டு கப்னு ஒண்ணு வைப்பாங்க. ஓகேங்களா? இது மட்டும் வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்க? யுஎஸ்ல போய் வச்சிருக்காங்க. அதுல செல்சியா வந்து பார்த்தோம்னா டைட்டில் அடிச்சுட்டாங்க. ஓகே. செல்சியா டைட்டில் அடிக்கிற ஸ்டேஜ்ல யார் தெரியுமா கூட வந்து நிக்கிறா அப்படியே? நம்ம ட்ரம்ப் வந்து அவார்ட் குடுத்து நிக்கிறாரு. பிளேயர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. நீங்க போங்க அப்படின்னு. இல்ல இல்ல நான் இங்கதான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணாரு. அடுத்து இந்த வேர்ல்டு கப் டிரா ஒண்ணு பண்ணாங்க. வேர்ல்டு கப் டிரா பண்ணும்போது வந்து என்ன பண்ணிட்டாரு, ட்ரம்ப்புக்கு வேர்ல்டு கப் டிரா வந்து ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் நடக்குதுன்னா, 45 நிமிஷம் ட்ரம்ப புகழ்ந்து பேசிட்டு, ட்ரம்புக்கு ஒரு அவார்ட் தராங்க. நம்ம நோபல் அவார்ட் அப்படின்னு, பீஸ் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட ட்ரம்புக்கு தர்றாங்க. இந்த வருஷம் 2026 வேர்ல்டு கப் நடக்க போகுது. இன்னும் ஜூன் மந்த்ல ஆமாமா. நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்க. அதுல எந்த லெவல்ல கிளவுனிசம் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கிளவுனிசம் அட் இட்ஸ் பீக்கா இருக்க போகுது. ஆமா. ஆமா. ஆக்சுவலா கத்தார்ல நடந்த வேர்ல்டு கப்க்கே நெறைய கான்ட்ரோவர்சி அண்ட் கான்ஸ்பிரசிஸ் எல்லாம் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் கட்டார் வேர்ல்ட் கப் இஸ் பெஸ்ட் வேர்ல்ட் கப் இன் த ஹிஸ்டரி ஆஃப் ஃபுட்பால் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாமா. இதுவரைக்கும் ஃபுட்பால் விட்னஸ் பண்ணதுலயே கட்டார் வேர்ல்ட் கப் தான் பெஸ்ட் வேர்ல்ட் கப். நான் இப்பயும் நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எப்பிக்கா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கட்டார் கரெக்ட், இன்னொன்னு வந்து பார்த்தா டிக்கெட் பிரைசிங்ல இருந்து எல்லாமே பெஸ்ட்டா இருக்கும். ஏ டு இசட் எல்லாமே பெஸ்ட்டா பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஆமா. கரெக்ட். அத வந்து அவங்க வந்து ஒரு டெவலப்பிங் நேஷன் குளோபலி தே ஹேவ் டூ ப்ரொஜெக்ட் ஈக்குவலி அஸ் குட் அஸ் துபாய்ங்கிறப்போ, அங்க வந்து இவங்க நடத்துறதுக்கான அந்த ஸ்லாட்ல நெறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. பட் ஸ்டில் தே அது அவங்க ஹோஸ்ட் பண்ணது ஜஸ்டிஃபைட் இட் தட் தே டிட் வெல். எஸ். அண்ட் வந்து பார்த்தா இந்த வருஷம் FIFA வேர்ல்ட் கப்லாம் அவ்வளவா யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல.
நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் தான் ஃபயரா இருக்க போகுது. இல்ல சீரியஸா பாப்போம். அமெரிக்கா எடுத்து பண்றாங்க. அதுதான் இன்னொன்னு என்னன்னா, அவங்க ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இந்த கண்ட்ரீஸ்ல இருக்க பீப்பிள்ஸ் ஃபேன்ஸ்லாம். அமெரிக்கா பண்ணாட்டி தான் ஆச்சரியம். ஓகே. ஆன் எஸ். தட் ரிகார்ட் ஐபிஎல்ல என்ன போயிட்டு இருக்கு? ஐபிஎல் வந்து பார்த்தோம்னா, இன்னும் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணல. ஆக்சுவலி இந்த டைம் கரெக்ட். பண்ணியிருக்க வேண்டியது ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தோம்னா, அவங்களோட ஹோம் வென்யூ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆமா. ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணாதனால வந்து பார்த்தோம்னா, ஆம் இது வந்து லேட் ஆயிட்டு ஷெட்யூல் இருக்கு. டிலே ஆயிட்டு ஸோ இருக்கு. அதனால தான் பிளஸ் வந்து பண்ணல. ராஜஸ்தானுடைய தலைவனாக ரியான் பராக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. எனக்கு இது சுத்தமா எனக்கு புரியல. இந்த மாமன்னன் படம் வடிவேலுங்க என்னங்க இது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அப்படிங்கிற மாரி. நல்ல ஆமா. நல்ல ஸ்டீல் ராஜஸ்தானுக்கு ஜடேஜா பிளஸ் சாம் கரன். என்னால இன்னும் இல்ல ஏத்துக்க சீரியஸா பெஸ்ட் டீல். ஷாம் கரன் வேர்ல்ட் கப்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்கன்னா, பெஸ்ட்டாவே இருக்கும். கண்டிப்பா. அண்ட் ஆமா. வந்து பார்த்தா ஜடேஜாவும் பெட்டர் டீல் தான். எனக்கு என்னன்னா ஏகப்பட்ட கேப்டன்சி ஆப்ஷன் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியான் பராக் கேப்டன்சி ஆப்ஷன். ரியான் பராக் கேப்டன்சியா இவன் போட்டிருக்காங்க. தான் கேப்டன். ஐயோ! இடையே குழப்பி விட்டானுங்க. ரியான் பராக் தான் ஐயோ! கேப்டனு. எனக்கு ஆமா. ஜெய்ஸ்வால். ஆமா. என்னையே நம்ப வச்சுட்டாங்க. ரியான் பராக் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட எக்ஸாம்பிள் தான் இது. ஜெய்ஸ்வாலுக்கு நீ ஷாம் கரன் ஜெய்ஸ்வால் இருக்கான். ஷாம் கரனுக்கு நீ தரல. ஜடேஜா ஜெய்ஸ்வால் இருக்கான். இருக்காப்படி, ஜடேஜாக்கு நீ தரல. ஜடேஜா இருக்காப்படி, சாம் கரன் இருக்காப்படி. ஆ, ஆ. இவங்க 3 பேத்தோடயே சாம்சன் பெரிய ஆள் இதனால ரியான் பராக். ஆமா. சாம்சன் இதனால தான் போன சீசன் நல்லா எஸ்கேப் ஆயிட்டாரு. இதுக்கு மேல இருந்தா அவ்வளவுதான் ஆகாது அப்படின்னு சேட்டன் சொல்லிட்டு சென்னையில என்ன பண்றாருன்னு பாப்போம். சேட்டன் ஐ அம் வெயிட்டிங் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சேட்டன் பேட்டிங். அதாவது சேட்டன் எனக்கு ஃபுல்லாலாம் அடிக்க வேணாம். ஒரு 20 ரன் 30 ரன் கேமியோ அடிச்சு குடுத்துட்டாலே போதும். அது பீக்கா இருக்கும். கூஸ் பம்ப்ஸா இருக்க போகுது. அண்ட் வந்து பார்த்தோம்னா, இப்ப ஆர்சிபி வந்து கிளேசர்ஸ் வாங்க போறாங்க. ஆமா பார்த்தேன். கதை. கிளேசர்ஸ் மான்செஸ்டர் யாருன்னா யுனைட்டட் ஓன் பண்றவங்க தானே. மேன்செஸ்டர் யுனைட்டட். அதாவது ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த வீடியோ யாராச்சும் பாக்குறீங்கன்னா, கிளேசர்ஸ் மட்டும் வாங்கக்கூடாதுன்ட்டு நல்லா கற்பூரத்தி சாமி கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா, இந்த வடிவேல் ஜோக் மாரி தான் 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம இருக்கீங்களேடாங்கிற மாரி. மேன் யுனைட்டட்ன்னு நீங்க நினைக்காதீங்க. மேன் யுனைட்டட் டீம இவங்க ஒரு 8 வருஷம் முன்னாடி இதே மாரி கிளேசர்ஸ் வாங்குனாங்க. அதுக்கு முன்னாடி மேன் யுனைட்டட் டீம் இங்கிலாந்துலயே ஆண்ட பரம்பரை. ஒரு 30, 40 வருஷத்துக்கு. எப்ப இவன் கால் எடுத்து வச்சானோ, அப்பயே மேன் யுனைட்டடோட ஹிஸ்டரியே அழிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு இவன் எந்த மாரி கேஸ்னா, கிளேசர்ஸ் வந்து பார்த்தா, ஒரு ம். கோச் நல்லா 1 வருஷம், 2 வருஷம் டீம வளர்த்து விடுவான். நல்லா வளர்த்து அந்த செட் ஆயிக்கிற ஸ்டேஜ்ல வந்து வேற கோச்ச போட்டுருவான். திரும்ப அது அந்த வேற அது கோச் வந்து ஆர்சிபிக்கு புதுசா டெவலப் பண்ணி ஆர்சிபிக்கு சூட் ஆகுமே ஆமா, அது. ஆமா. இந்த "அஞ்ச குஞ்ச 3 மில்லு 32 பல்லு" அப்படிங்கிற மாரி, நான் வேணா இன்னொரு புள்ளைய பெத்து தரேன். நீங்க பெத்து, வளர்த்து மறுபடியும் பண்ணணும். அந்த மாரி தான் கிளேசர்ஸ். இல்ல அவன் வந்து ஆர்சிபி சும்மாவே ஆர்சிபில அதானே பண்ணுவாங்க. இத்தன வருஷம் அதான் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு மாற்றம் வந்துச்சு. அவிங்க வந்து மறுபடியும் பஞ்சாயத்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கும். ஒரு பேப்பர் பேனா விடுன்னு சொல்ட்டு, நாங்க இப்படிலாம் இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை வைக்கிற வேலைய தான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ம். ஒண்ணே ஒண்ணு. பிளேசர்ஸ் மட்டும் வந்துட்டானுங்க. ஆர்சிபி கத. அவைங்கனாலயே காப்பாத்த முடியாது. பாப்போம். அப்போ ஆர்சிபி ஈசாலா ஆமா. கப்பு ஆர்சிபி வந்து என்ன சொல்றது? அவங்க வந்து ஃபேன்ஸ் கொஞ்சம் மெச்சூர் ஆகுங்கடா. என்னன்னா, ஆ கன்டினியூஸா 3 கப் அடிச்சிருக்காங்களாம். எனக்கு என்ன அது இன்னொன்னு 3 கப் அடிச்சதுக்கும் வித்தியாசம் எனக்கு இதுவா தெரியல. ஒரு பேஜ் இந்த விராட் கோலி பேஜ் பேர வச்சுட்டு ஒரு பேஜ் வருவான். அவன் என்ன போட்டிருக்கான், சிஎஸ்கேட்ட 5 கப்பாமா, எம்ஐட்ட 5 கப்பாமா, இவனுங்கிட்ட ஆர்சிபிட்ட 3 3 கப்பு. கப்பாமா, டேய் இவனுங்க கிட்ட 3 கப்பாமா. மும்பைக்கெல்லாம் கணக்கு எடுத்தா 10 மேல போகும்டா அந்த மாரி. 14 போயிடும். அ ஐபிஎல் மட்டுமே வச்சு எடு. நீங்க ஐபிஎல் எடு. இது இந்தியன் லீக்ல நடக்கிற பிரான்சைஸ் கிரிக்கெட் எடு. அதுல மட்டுமே மும்பையும், சிஎஸ்கேயும் 7 கப் அடிச்சிருக்காங்க. அதான். சாம்பியன்ஸ் லீக்ன்னு ஒரு கப் வந்துச்சு. அந்த டைம்லலாம் இவங்க என்ன கோமால இருந்தாங்களா? ஓ ஓ சாரி. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். இவங்க பார்க்கும்போது அந்த டிராஃபி வந்து அதாவது இவங்க பார்க்கும்போது அந்த இதுவே இல்ல. நம்ம மேல தான் தப்பு. ஆமா. அதாவது இவங்க பார்க்க ஆரம்பிச்சதே 4 வருஷம், 3 வருஷமா தான் இங்க பார்த்துக்கிட்டு இங்க இருக்காங்க. பாதி பேத்துக்கு சாம்பியன்ஸ் லீக்னா என்னன்னே ஆ. தெரியலங்க. ஆமா. இவங்களுக்கு தெரியாது. இப்ப இவங்க பார்க்கிறதே ஒரு அந்த 3, 4 அந்த வருஷமா தான் லீக்லாம் பார்த்துட்டு எங்க இருக்காங்க. எங்க போச்சு? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பியன்ஸ் லீக்லாம். ஒவ்வொரு ம். லீக்லயும் அ கடப்பார, ம். மம்மட்டி 2 எல்லாம் வாங்கடா.
வந்து ஸ்பேரிங் போடுங்கடான்னு பரவால்ல. ஆடிட்டு இருப்பானுங்க. தீம் மியூசிக் தான் பீக்கு. ஓலா, ஓஹோலா, ஐய்யய்யோ! கூஸ் பம்ப்ஸ் இப்ப கேட்டாலும் ஒரு பீக்கா இருக்கும். கால்லாம் டான்ஸ் ஆடும். அந்த மாரி ஒரு இது. டேய் அப்படி 7 கப் 7 கப் இவங்க அடிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க ஒரே ஒரு வந்து மென்ஸ் கப் அடிச்சுட்டு 2 வுமன்ஸ் கப். இதுல வந்து பார்த்தா சிஎஸ்கே கிரெடிட் ஸ்டீலிங்ன்னு வேற சொல்லிக்கிறது இருக்கு. இது ஆமா. உங்களுக்கு என்ன எனக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இன்னொன்னு ரொம்ப பாவமா இருக்கு. சாம்பியன்ஸ் லீக்லலாம் மும்பை கப் அடிச்சது வந்து ஹர்பஜன் சிங். இதெல்லாம் எவனுக்கும் தெரியாது. ஹர்பஜன் சிங் அப்பயே கப் ஹர்பஜன் சிங் அடிச்சுட்டு மும்பை வந்துட்டார்றா. ஆடுனான். நீங்க இத்தன வருஷம் ஹர்பஜன் சிங் 18 மும்பை வருஷம் ஆடுனானே விளையாண்டு ஒரு இவங்களுக்கு கப் அடிக்க தெரியாது. முடியல. சென்னைன்னு சொல்லுவாங்க. ஹர்பஜன் சிங் எந்த டீம்ல கேட்டா சென்னைன்னு ஆ சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க பாக்குற டீம்ல சென்னையில தானே ஹர்பஜன் சிங் இருந்தா அதான், அப்படின்னு சொல்லுவாங்க. ராயுடு எங்கன்னு கேட்டா ராயுடும் சென்னைம்பாங்க. ஏன்னா இவங்க பாக்குற டைம்ல வந்து பார்த்தோம்னா இவங்க தான் சென்னையில இருந்தாங்க. அதான் ஆமா, பாதி பேத்துக்கு தெரியாது. ராயுடு வந்து என்ன சொல்றது? ஆமா. கிரேட்டர் இன் மும்பை வென் கம்பேர்ட் டூ சென்னை. மும்பைலலாம் அந்த ஆள் லெஜெண்டா இருந்தாப்படி. இல்ல சென்னையில வந்து டைம் பாஸ்க்கு ஆடிட்டு மும்பைல போனான். ஆமா, ஆமா, ஆமா. உண்மையாவே மும்பைல பீக் அம்பத்தி ராயுடு தான் பார்க்கணும். மும்பைல ஒரு படி மேல போய் பார்க்கலாம். அப்படி சண்டை போடுவாப்படி அம்பத்தி ராயுடு. ஹர்பஜன் ஆமா. சிங்லாம் ஒரு மேட்ச்லாம் பார்க்க மாட்டான். வந்த வண்டியா கேட்பான். ஏன்டா ஹர்பஜன் சிங்லாம் எவ்வளவு பெரிய ஆள். ஸ்ரீசாந்தே போய் குத்து விட்டுருக்கான் மூஞ்சில. அதாவது எப்படி சொல்றேன்னா, அங்க ஸ்ரீசாந்தே ஒரு கேங்ஸ்டர். ஓஜி கேங்ஸ்டரு. ஆமா. அவனையே வந்து அடிச்சது தான் ஹர்பஜன் சிங். ஆனா அப்பேற்பட்ட ஹர்பஜன் சிங் கேப்டனா இருக்கிற சிச்சுவேஷன்லயே கூட அம்பத்தி ராயுடு போய் ஹர்பஜன வந்து ஆமா. வச்சு போய் ஏறி எப்படி நிப்பான்? என்ன சொல்ற? அப்படின்ட்டு. சட்டைய பிடிச்சுட்டு. அது ஒரு ராயுடு காலம். வந்து கோவப்பட்டானா ஒரு ஆள் போதும். 10 பேர ஆமாமா. கூப்பிடுவார். ராயுடு ஒரு ஆள். அதாவது பேச்சுலயும் காட்டுவாப்படி, செயல்லயும் காட்டுவாப்படி. கண்டிப்பா. அம்பத்தி ராயுடு வந்து எந்த டீமுக்கு போனாலும் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் தான். எந்த டீம் போனாலும் அந்த டீம் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2018 சிஎஸ்கே கேம்பெயின்ல ஓப்பனிங் ஆடுவான். ஆமா. நம்பர் 4ல ஆடியிருக்கான். 5ல ஆடியிருக்கான். அந்த சீசன் கம்ப்ளீட்டா வந்து இது பண்ணியிருப்பான். அண்ட் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் 2019லயும் அதே தான் பண்ணியிருப்பான். எம்.எஸ். கரெக்ட். தோனி, ராயுடு காம்பினேஷன் ஒரு அண்டர் ரேட்டட் காம்பினேஷன் ஹோல் ஐபிஎல் ஹிஸ்டரியில எம்.எஸ். தோனி, ராயுடு சேர்ந்து எத்தனையோ மேட்சஸ் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஆமாங்க. தேவை ராயுடுலாம் இல்லாட்டி இல்லாம. அவ்வளவுதாங்க. ஆமா, ஆமா. 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா போதும். சிஎஸ்கே தான் அந்த மாரி இருக்கும். ஸோ ம். இன்னமும் வந்து பெட்டரா இருக்கும். இந்த இயர் ஐபிஎல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாப்போம் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். பண்றாங்கன்ட்டு. ஒரு ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்ல இருக்கு சிஎஸ்கே. பாப்போம். சிஎஸ்கே கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அக்கீல் ஹுசைனை இறக்குவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அக்கீல் ஹுசைன் நல்லா இம்ப்ரெசிவ் பண்ணியிருக்கான் வெஸ்ட் இண்டீஸ்ல. சூப்பரா பவுலிங் போட்டிருக்கான் அக்கீல் ஹுசைனு. ஆமாமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அக்கீல் ஹுசைன் கண்டிப்பா சிஎஸ்கே 11ல இருப்பான் எனக்கு. 100% எனக்கு தோணுது. 4த் ஓவர்சீஸ் பிளேயர் இஸ் கோயிங் டூ பி அக்கீல் ஹுசைன் தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீரு இந்த சீசன் ஃபுல்லா க்ரூமிங் தான் பண்ணுவாங்க. ஆமா. பிரசாந்த் வீரே இன்ஜூர்டுன்னு ஏதோ பார்த்தேன் நானு. இல்ல, இல்ல. பிரசாந்த் சென்னை ரீச் பண்ணிட்டான். பிப்ரவரி 26 27ல கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது. ஓ! அண்ட் பிரசாந்த் வீர் வந்து சென்னை ரீச் பண்ணிட்டான். அண்ட் கார்த்திக் சர்மாக்கு இன்ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து ஸ்பாசம் தான் கார்த்திக் சர்மாக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. கரெக்ட். 2 வீக்ஸ்க்குள்ள கார்த்திக் சர்மா ஒரு டீமுக்குள்ள ஜாயின் ஓகே. ஆயிடுவான். பிப்ரவரி 27 ஸோ மேக்ஸிமம் எல்லிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நூர் அகமது இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரு 1 வீக்ல மேக்ஸிமம் வருவாங்க. இல்லைன்னா ஒரு 10 டேஸ்ல திரும்ப ரிட்டர்ன் வரலாம். ஸோ இந்த ஓகே. வருஷம் ஐபிஎல் வந்து பெஸ்ட் பார்ட்டா இருக்கணும் பாப்போம். சிஎஸ்கேக்கு அப்படின்னு ஸோ சொல்லிட்டு அடுத்த பார்க்கலாம். வீடியோல வந்து யார் வேர்ல்டு கப்ல செமி ஃபைனல் குவாலிஃபை ஆகுற ஐபிஎல் அப்டேட்ஸ் பத்தி பேசலாம். ஸோ இன்னும் டீடைல் யா ஓகே. முடிச்சுக்கலாமா? ஓகே. எஸ் முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவ பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. அ ஆர்சிபியோட புது ஓனர் பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க. ஐசிசியோட நடவடிக்கைகள், ஷெட்யூல் அத பத்தியெல்லாம் உங்களோட தாட்ஸ் எல்லாமே சொல்லுங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரிஹரன். and myself Jagdish. Bye. Bye. Thank you.